உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தம்பி கைய கொடுங்க. தம்பி என்ன யோசிச்சுட்டு கொடுங்க. நமக்குள்ளதான் பெரிய பழக்கம் இல்ல, ஆனா பாப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன ஒண்ணு, இந்திரா பாப்பா தான் எப்பவுமே என்ன ஒரு வில்லன மாதிரியே பாக்குது. ஜேபி சார், வீடு வாங்கி கொடுத்து என் குடும்பத்துக்குள்ள வந்தீங்க. இப்போ என் அண்ணன் மூலமா எங்க பிசினஸ்க்குள்ளே வரீங்க. எனக்கு புரியல உங்க மோட்டிவ் என்னன்னு. ஐயோ கடவுளே. ஜேபி சார், இவன் என் அண்ணன். இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வருவேன். இது எங்க குடும்ப பிசினஸ். இதுல ஏதாவது தப்பா செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா நினைக்க கூட விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்து மேலேயும் எங்க பிசினஸ் மேலேயும் யாரும் அவ்வளவு ஈஸியா கை வச்சிட முடியாது. தம்பி அதை சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். போலாம். டேய் வா இந்திரா. தம்பி தம்பி இருங்க. என்ன அவசரம்? காலைல வெண்ணி தண்ணியை கொட்டிட்டு வந்த மாதிரி இப்படி ஓடுறீங்க? வராதவங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கணக்கு ஐயா அது போட்டு எடுத்துருவான். சரிங்க. கணக்கு ஐயா இந்தாங்க. தம்பி, நீங்க என் வீடு தேடி வந்திருக்கீங்க. என் தரப்புல இருந்து உங்க 2 பேருக்கும் என் சார்பா ஒரு சின்ன பரிசு வாங்கிக்கங்க. தம்பி என்ன யோசனை? பரிசு தானே, வாங்கிக்கங்க. டேய் இவ்ளோ பெரியவர் கொடுக்கறாரு, வாங்கிக்கோ கௌதம், வாங்குடா. இப்ப எதுக்கு இந்த gift? என்னம்மா இப்படி கேட்ட? சொந்த ஊருக்காரன், உங்க கல்யாணத்துல தான் வந்து கலந்துக்க முடியல. அன்னைக்கு கிரக பிரவேசத்திலையும் பெரிய கலாட்டாயி போச்சதில்ல. வாங்கிட்டு வந்து பரிசை கொடுக்க முடியல. சரி, தம்பதி சமேதரா முறையா ஜோடியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வெறும் கையோடி அனுப்ப முடியும்? மாமா என்னமா பண்றீங்க? அதெல்லாம் வேண்டாமா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. பொறுமை பொறுமை. எல்லாருக்கும் தான் சொல்றேன், பொறுமையா இருங்க. எதுக்கு உணர்ச்சி வசப்படணும்? அதை நீ திறந்து பார்த்தேன்னு வைய, அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி தூக்கி போட உனக்கே மனசு வராது பாப்பா. அட அது கொடுங்கம்மா, நான் பிரிச்சு தர்றேன். ஐயா கொடுங்கம்மா. இந்திரா அட கொடுங்கம்மா, கொடுங்க. நல்லா இருக்கு. ஐயா கௌதம் வா போலாம். எம்மாடி, ரொம்ப அவசியமான பரிசு. இப்ப வேண்டான்னு உதறிட்டு போனீங்கன்னா அதை நினைச்சு பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். வேண்டாம் கௌதம். இரு இந்திரா. போலாமா? ரொம்ப நன்றிங்க. அது வந்து சார், இப்போ வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சுக்கலாமா?
நல்லது தம்பி, உங்க மனசுப்படியே செய்யுங்க. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். ம். கௌதம், அதை தூக்கி போடு கௌதம். அவன் தான் கொடுத்தானா, நீ எதுக்கு வாங்கின? அந்த ஆள் முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. இல்ல இந்திரா, காரணம் இல்லாமல்லாம் இல்ல. எனக்கு இவர் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நம்மள விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்தா ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன சொல்ற கௌதம்? எனக்கு தோணுன அதே டவுட் தான் உனக்கும் இருக்கா? உனக்கு என்ன தோணுச்சு? முதல்ல என் அப்பாவை அநியாயமா தூக்கி ஜெயில போட்டாரு. அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே எங்க கூட பேசாத மாதிரி பண்ணது இவங்க ஆளுங்க தான் நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? ஆமா கௌதம், எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அதே மாதிரி வீட்டுக்கு பேங்க் ஆளுங்களை வர வச்சதுக்கும் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்போ கிட்டத்தட்ட 80% கட்டினதுக்கு அப்புறம் வீடு ஜப்திக்கு வந்திருக்குன்னா என்னால அதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல கௌதம். அப்போ ஜேபி தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காருன்னு நினைக்கிறல்ல நீ? இதுல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது கௌதம். ஆனா அது என்னன்னு தான் எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நாம எல்லாருமே சென்னையில இருந்தோம். இப்ப பாரு, அப்பாவுக்காக நாங்க எல்லாரும் இங்க வந்து, எங்களுக்காக நீங்களும் இங்க வந்து, இப்போ பிசினஸும் இவர் கைக்கு போகுதுன்னா ஏதோ தப்பாவே இருக்கு கௌதம். ஆமா இந்திரா, வாலண்டியரா வந்து ஒருத்தர் இவ்வளவு உதவி செய்யறாருன்னா அத நம்ம கண்டிப்பா சந்தேகம் தான் படணும். ம். அப்பா அம்மா கிட்ட வீடு வாங்கி கொடுத்து நெருங்கிட்டாரு. இப்ப கதிரோட வீக்னஸை யூஸ் பண்ணி பிசினஸ்க்குள்ளேயும் வந்துட்டாரு. எனக்கே புரியல என்ன நடக்குதுன்னு. அப்படின்னா இந்த போட்டோ மூலமா ஜேபி ஏதோ சொல்ல நினைக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அது என்னவா இருக்கும்னு எனக்கு சுத்தமா புரியல கௌதம். இந்த போட்டோ மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு. கௌதம், கௌதம் அப்படின்னா நம்ம ஃபேமிலில ஏய், என்ன இந்திரா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவற? ஏற்கனவே நம்ம வீட்ல காவியா அக்கா பிரெக்னெண்டா இருக்கா. இப்போ ஹேமாக்காவும் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இதுல இருக்கிற போட்டோ நம்மள எச்சரிக்கை பண்ற மாதிரியே இருக்கு கௌதம். அப்படி பார்த்தாலும் நம்ம ஃபேமிலி மேல இவருக்கு ஏன் கோவம் இருக்க போகுது? சும்மா சும்மா இவரையே நம்மளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. கௌதம், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கௌதம். வீட்ல இருக்கிறவங்க யாருமே நம்ம சொல்றத கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. நம்ம 2 பேரும் மட்டும்தான் ஜேபியை சந்தேகப்படுறோம். அந்த அளவுக்கு இந்த ஆளு எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காரு. கரெக்ட் தான் இந்திரா. இந்த கதிர் கூட பாரு, அவர் கூட சேர்ந்து பார்ட்னரா பிசினஸ் பண்ற அளவுக்கு போயிட்டான். நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்திரா. கௌதம், எதுக்கும் நம்ம அப்பா விஷயம் மூலமா இல்லனா லோக்கல்ல அவங்க மூலமா ஜேபியை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். சரி வா, இந்தா குடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.